பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பல நாட்களுக்கு பின்பு மீண்டும் இந்த பொழுது விடியும் அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதை குறித்து என் இருதயம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிறது, துள்ளி கூத்தாடுகிறது. அதற்காக தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இந்த மாதத்திலே நாம் காலை இருட்டோட ஜெபத்திலே ஒரு நாளைக்கு ஒரு கன்மலை என்று பார்த்து வருகிறோம். பகலில் நடக்கிற தினந்தோறும் ஆராதனையிலே ஒரு எண்ணெய், ஒரு சுதந்திரம், ஒரு தேனை குறித்து பார்த்து வருகிறோம். அதில் கடைசியாய் நாம் துணிக்கையை குறித்து பார்த்தோம். அதே போல் தினமும் நடக்கிற இரவுக்குறை ஜெபத்திலே ஒரு நாளைக்கு ஒரு எண்ணெய் என்று பார்த்து வருகிறோம். இந்த ஒழுங்கு கிரமத்தின் தேவனுடைய வார்த்தைகளின்படி இந்த அதிகாலை இருட்டோடு ஜெபத்திலே பலவிதமான கண்மலைகளை குறித்து பார்த்து விட்டோம். இன்றைக்கு மீண்டும் இன்னொரு கண்மலையை குறித்து கிருபையை முன்னிட்டு பார்க்க போகிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். நியாயாதிபதிகள் 7:25 வாசிக்கிறேன். மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை ஓரேப் என்னப்பட்ட கண்மலையிலும் சேப் என்னப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையிலிருந்த கிதியோனிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். இந்த நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுகிறது, ஓரேப் என்னப்பட்ட கண்மலை. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தை ஓரேப் என்னப்பட்ட கண்மலை. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்தில் எத்தனையோ கண்மலைகள் உண்டு. ஆனால் அதிலே சொத்திரம் ஒவ்வொரு கண்மலைக்கும் ஒவ்வொரு விதமான சொத்திரம் தனித்துவங்களும் உண்டு. ஆனா அதே சமயத்துல கர்த்தர் நல்லவர். அந்த தனித்துவம் வாய்ந்த அந்த கண்மலைகளில் இங்கு பார்க்கிறோம் ஒரு கண்மலை, இந்த ஓரேப் என்னப்பட்ட கண்மலை. இந்த ஓரேப்புக்கும் ஒரு தனித்தன்மை, ஒரு விசேஷத்துவம் உண்டு. முதலாவதாக இந்த ஓரேப் என்னப்பட்ட கண்மலை என்றால் என்ன? ஓரேப் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, கர்த்தர் நல்லவர். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாத்திரையாகமம் 24:13. அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே பர்வதத்தில் ஏறி போகையில். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். இந்த ஓரேப் பர்வதம் என்றால் என்ன என்பதற்கு அதே யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திரையாகமம் 18:5. மோசையின் மாமனாகி எத்திரோ மோசையின் குமாரரோடும் அவன் மனைவியோடும் கூட அவன் பாளையம் இறங்கி இருந்தே தேவ பர்வதனிடத்தில் வனாந்தரத்துக்கு வந்து. இந்த யாத்திரையாகமம் 24:13 மற்றும் யாத்திரையாகமம் 18:5 வாசிக்கும் போது இந்த ஓரேப் என்கிற கண்மலை என்றால் என்ன என்று பார்த்தால் அது தேவ பர்வதம் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 இடத்துல தேவ பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற இடங்களிலே தேவனுடைய பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கடந்து போட்டோம். அப்போ இந்த ஓரேப் என்கிற கண்மலை எதை குறிக்கிறதா இருக்கிறது? மோசே தேவனிடத்தில் ஏறி போகிற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறதா இருக்கு. இந்த ஏறி போகிற ஒரு அனுபவம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே,
இந்த மோசே எதற்காக ஏறி போகிறான், இந்த இடத்துக்கு ஏறி போகிறான் என்று நாம் பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்தில் திரும்பி வரமட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவன் அவர்களிடத்தில் போகலாம் என்றான். இங்கு கவனிக்க வேண்டும், இந்த ஓரேப் என்கிற பர்வ கண்மலை முதலாவது எதை காண்பிக்கிறது? ஒரு தேவ மனுஷன் தேவனிடத்தில் ஏறி போகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனிடத்தில் ஏறி போகுதல் என்றால் என்ன? கொஞ்சம் கொஞ்சமா ஜெபத்திலே முன்னேறுவது, கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய காரியத்திலே முன்னேறுவது, கொஞ்சம் கொஞ்சமா ஆராதனையில் முன்னேறுவது, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்தோத்திரத்திலே முன்னேறுவது. இதுதான் ஒரு தேவ மனுஷன் தேவனிடத்தில் ஏறி போகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்படியாய் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனுக்கு நேராக ஏறி போகிற ஒரு அனுபவம் காணப்படுகிறதா? ஏறி போகிற அந்த ஜீவியம் காணப்படுகிறதா என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆம், அந்த ஏறி போகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துவிட்டது என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அங்க என்ன நடக்கும்? உடனே தேவனுடைய கிரியைகள் பயங்கரமா நடக்கும். இங்க மோசே யோசுவாவோடு கூட தேவனிடத்தில் ஏறி போகிறான் ஓரே பர்வதத்தில். ஆனா அதே சமயத்துல இந்த ஓரே பர்வதத்துக்கு மற்றவர்கள் ஏறும்போது அழுது கொண்டே ஏறினார்கள் என்று வேதம் சொல்லுது. ஓரேப்பில அழுது கொண்டு ஏறினவர்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 15:30. தாவீது தன் முகத்தை மூடி வெறுங்காலால் நடந்து அழுது கொண்டு ஒலிவ மலையின் மேல் ஏறி போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டு ஏறினார்கள். இங்கு ஏறி போகிற அனுபவத்தில் தாவீதை பார்க்கிறோம். அவன் மேலே ஏறும்போது ஒலிவ மலையில ஏறான். ஏறும்போது எப்படி ஏறான்? அழுது கொண்டே ஏறுகிறான். அவன் அழுதது மாத்திரமல்ல, அவனோடு இருக்கிற ஜனங்களும் அழுதார்கள். காரணம் என்ன? அவன் சொந்த மகனால் ஏற்பட்ட போராட்டம், சொந்த வீட்டில ஏற்பட்ட போராட்டம், சொந்த ராஜ்யத்துல ஏற்பட்ட பதவி போராட்டம். அதனால தாவீது அழுதுகிட்டே மேல ஏறுகிறான். ஆனா நீங்க வேதத்தை நல்லா படிச்சு பாருங்க. மலை மேல ஏறும் போது அழுது கொண்டே ஏறுகிறார், ஜனங்களும் அழுது கொண்டு ஏறுகிறார்கள். ஆனா அடுத்த சில நாட்கள் தான் ஆகுது. சில நாள்ல பாத்தீங்கன்னா இந்த ஜனங்கள் மீண்டும் மலைக்கு மேலே ஏறி போய் தாவீதை கூப்பிட்டு கொண்டு வந்து அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அவனோட தலையில ஒரு கிரீடத்தை சூட்டி தாவீது எங்கள் ராஜா என்று எல்லாரும் புகழ்ந்தார்கள். ஆம், எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சூத்திரம் என்கிற கண்மலை எதை குறிக்கிறது? முதலாவது தேவனிடத்தில் ஏறி போகிற நல்ல ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. இந்த ஏறி போகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு 2 பேரை காண்பித்தேன். ஒன்று மோசே, அவன் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நல்ல ஒரு பாதுகாப்பின் ஆலோசனைகளை சொல்லிவிட்டு மலைக்கு மேலே ஏறுகிறான். ஆனா 2வது தாவீது, அவனும் அவனோடு இருக்கிற ஜனங்களும் அழுது கொண்டே ஏறினான். இப்போ இந்த ஓரே பர்வதத்துல ஏறுகிற அனுபவம் 2 பேருக்கு எதை கொடுத்தது? சந்தோஷமா மகிழ்ச்சியா பொறுப்புகளை ஒப்பு கொடுத்துட்டு ஏறின மோசைக்கு கர்த்தரே அவனை அப்படியே அக்கினியினால் மூடினார், மேகத்தினால் மூடினார், இடியினால் மூடினார், ஒளியினால் மூடினார். இத்தனை மூடுதலுக்குள் கொண்டு போய் மோசைய ஒளிச்சு கர்த்தர் வச்சார்.
ஆனா அதே சமயத்தில் அழுது கொண்டே ஏறின அனுபவத்தை உடைய தாவீதுக்கு என்ன நடந்தது? அவனுடைய ராஜ்யபாரமும் உள்ள அதிகாரமும் மீண்டும் அவனுக்கு கிடைத்தது. இந்த அருமையான கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவச்சனமே, இந்த சந்தோஷமா தேவ சமூகத்தில் ஏறுவதும் தவறு கிடையாது. அழுது கொண்டே தேவ சமூகத்தில் ஏறுவதும் தவறு கிடையாது. நீங்கள் எந்த விதத்தில் ஏறினாலும் உங்களுக்கு என்ன நன்மையை அருள வேண்டுமோ அந்த நன்மையை தேவனாகிய கர்த்தர் கண்டிப்பாய் கட்டாயம் உங்களுக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் அருளுவார். இந்த ஓரை பர்வதத்தில் ஏறினது யார் யார் பார்த்தா நிறைய பேரை நம்ம சொல்லலாம். எலியா ஓரை பர்வதத்தில் ஏறினா, தாவீது ஓரை பர்வதத்தில் ஏறினா, மோசே தேவ பர்வதத்தில் அந்த ஓரை பர்வதத்தில் ஏறினார். இப்படி சொத்துறோம் நிறைய பரிசுத்தவான்கள் சொல்லலாம். அந்த ஓரை பர்வதத்தில் ஏறின ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையுமே தலைகீழாய் சரித்திரம் புரட்டப்பட்டது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே, அந்த ஒரு ஓரே பெண்கிற கண்மலையின் அனுபவம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. அந்த ஓரே பெண்கிற கண்மலையின் அனுபவம் தேவை ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதா. ஒரு நாள் எலியா இந்த ஓரே பர்வதத்துல ஏறி அங்க போய் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா. அங்க ஆண்டு பேசுறோம், இங்க சொல்றோம், ஆண்டுடைய சத்தம் பயங்கரமா வெளியே வருது. அப்ப இவனும் பேசிக்கொண்டிருக்கிறான் ஆண்டவரோடு. அப்படி அந்த ஓரை பருவத்தில் ஏறி போய் ஆண்டவரோடு பேசின அந்த எலியாவின் வாழ்க்கை என்னவா முடிஞ்சது தெரியுமா? கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. அக்கினி ரதத்திலே உயர எடுத்துக் கொள்ளப்படுகிற ஏறி போகிற அனுபவம் அந்த எலியாவுக்கு கிடைச்சது. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மளோட வாழ்க்கையில மனசோர்வு வரும், இருதய குழப்பம் வரும், நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும், அரட்டல் மிரட்டல்கள் வரும், நிறைய நிந்தை அவமானங்கள் வரும். எது வந்தாலும் சரி அதற்கு நேர் எதிராய் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஓரே பெண்ணும் கண்மலையின் மேல் ஏறுவதற்கு பழகுங்கள். அந்த ஓரே பின்னும் கண்மலையின் ஜெப அனுபவம், அழுது கொண்டு ஏறுவது, உத்தரவுகளை பிறப்பித்து விட்டு ஏறுவது, சூத்திரம் கிரியைக்காக ஏறுவது என்று அந்த தேவனுடைய சூத்திரம் ஓரே பர்வதமாகிய கண்மலையிலே ஏற ஆரம்பித்தாலே நான் தைரியமா சொல்லுவேன், வாழ்க்கையின் சரித்திரம் மாறும். உங்களுடைய வாழ்க்கையின் ஜீவியத்தின் தன்மைகள் மாறும். எல்லாவற்றையும் தேவன் மகிமையாய் மாற்றிக்கொள்ளுப்பார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் ஓரே பெண்ணும் கண்மலை என்று சொன்னா அது தேவனுடைய பர்வதம், அது தேவனுடைய மனிதர்கள் ஏறுகிற இடம் என்று சொல்லும். கர்த்தருக்கு மகிமை. இரண்டாவதாக இந்த ஓரே பெண்ணும் கண்மலை எதை குறிக்கிறதா இருக்கிறது? யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திரையாகமம் 17:6 வாசிக்கிறேன். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தார். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். இப்போ இந்த ஓரே என்னும் கண்மலை என்றால் என்ன என்று பார்த்தால், இரண்டாவது இந்த ஓரே என்னும் கண்மலைக்கு வேதம் கொடுக்கிற அழகான ஒரு விளக்கம் என்ன? அது கர்த்தர் நிற்கிற ஒரு கண்மலை. ஓரே கண்மலை என்பது கர்த்தர் நிற்கிற கண்மலை. அதைத்தான் இங்க கவனிக்கணும். அந்த 5ஆம் வசனம் யாத்திரை 17:5 சொல்லுது, நீ இஸ்ரவேல் மூப்பர்கள் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு கர்த்தர் நல்லவன், மன்னிக்கிறோம் 6வது வசனம், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், அல்லேலூயா, நிற்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசே நீ வா, யோசுவாவே நீ வா,
என் தேவ பிள்ளைகளே, நீங்க வாங்க, நான் உங்களுக்காக அந்த ஓரே பெண்ணும் கன்மலையின் மேலே நிற்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்ன வார்த்தையின்படியே இந்த மோசையும் மற்றவர்கள் போகும்போது ஆண்டவர் அங்கு நின்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். அப்போ ஓரே பெண்ணும் கன்மலை என்பது எதை குறிக்கிறது? அது தேவன் நிற்கிற இடம். தேவன் நிற்கிற இடம். அவர் அந்த நிற்பேன் என்கிற வார்த்தைக்கு இன்னொரு அருமையான வசனம் கொடுக்கிற விளக்கத்தை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 42 சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 42:2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஓரே பெண்ணும் கன்மலையிலே நிற்கிற இடம் என்று சொன்னேன். அதுதான் ஓரே பெண்ணும் கன்மலை. அப்போ ஆண்டவர் நிற்கிற அந்த இடத்துக்கு என்ன பெயர் தெரியுமா? வேதம் அழகான ஒரு பெயரை கொடுக்கிறது. அது தேவனுடைய சந்நிதி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. தேவனுடைய சந்நிதி. அப்ப கர்த்தர் நிற்கிற இடம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது நல்ல கர்த்தருடைய சந்நிதியாய் இருக்கிறது. இந்த தேவனுடைய சந்நிதி என்றால் என்ன? இந்த தேவனுடைய சந்நிதி என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலே அருமையான ஒரு விளக்கத்தின் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். யோசுவாவின் புஸ்தகம், மன்னிக்கணும், எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். எஸ்ரா 7:19. உன் தேவனுடைய ஆலயத்தின் ஆராதனைக்காக உனக்கு கொடுக்கப்பட்ட பனிமுட்டுக்களையும் எருசலேமின் தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். நீ தேவனுடைய சந்நிதியில் ஒப்புவிக்க கடவாய். ஆமென். ஓரே பெண்ணும் கன்மலை என்று சொன்னா, முதலாவது அது தேவனுடைய பர்வதம். தேவனுடைய மனிதர்கள் அவரிடத்தில் ஏறி போகிற அனுபவம். ஓரே பெண்ணும் கன்மலை என்று சொன்னார். 2வது அது கர்த்தர் நிற்கிற இடம். அந்த கர்த்தர் நிற்கிற இடத்துக்கு பெயர் தேவனுடைய சந்நிதி என்று அர்த்தம். சரி, இந்த தேவனுடைய சந்நிதி என்றால் என்ன? தேவனுடைய சந்நிதி என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? அந்த எஸ்ரா 7:19 சொல்லுகிறது, ஒப்புவிக்க கடவாய், ஒப்புவிக்க கடவாய். இந்த ஒரு அனுபவம் தான் இன்னைக்கு தேவ ஜனங்கள்ட்ட ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். என்ன அனுபவம்? ஒப்புவிக்கிற அனுபவம். இது இந்த தேவனுடைய பர்வதத்தை போல கொல்லிமலை பர்வதத்துல இருக்கும்போது, அந்த மலை மேல இருக்கும்போது நான் தேவனிடத்தில் கற்றுக்கொண்ட காரியம், அவங்கள்ட்ட போய் உதவியை நாடுவது, இவங்கள்ட்ட போய் ஒத்தாசை நாடுவது, இல்லாட்டி இப்படிப்பட்ட அதிகாரிகளை தேடுவது, அல்லது யாராவது ஒருவாளை காத்து கொண்டிருப்பது, இது எல்லாத்தையும் விட என்னதான் பிரச்சனை, என்னதான் போராட்டம், என்னதான் சிக்கல் இருந்தாலும் அதை கொண்டு போய் ஓரே பின்னும் கன்மலையில் நிற்கிற கர்த்தரிடத்தில் ஒப்புவித்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீர் பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, நீர் இதை கவனித்துக் கொள்ளும் ஆண்டவரே, இதற்கு நீர்தான் உத்தரவு அருள வேண்டும் ஆண்டவரே, எனக்காக நீர்தான் ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த ஒப்புவிக்கப்படுகிற ஒரு அனுபவம் வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அந்த இடத்துல உங்க ஜீவியம் உங்களை போல இருக்காது. உங்க ஜீவியமே தேவனை போல மாறிவிடும். அப்போ இந்த அருமையான ஓரே பெண்ணும் கன்மலை, அது கர்த்தர் நிக்கிற இடம். அப்ப கர்த்தர் நிக்கிற இடம்னா என்ன நடக்கும்? சிலர் சொல்லுவாங்க கன்மலைகள் பழக்கும், சிலர் சொல்லுவாங்க மழை விழும், சிலர் சொல்லுவாங்க பனி விழும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தர் நிக்கிற இடத்துக்கு பேர் தேவனுடைய சந்நிதி என்று பேர். எனக்கு அன்பான சகோதரி, எனக்கு மிகவும் அன்பான சகோதரரே, அந்த தேவனுடைய சந்நிதியில போய் நிக்கிற அனுபவம் இருக்கிறதா? தேவனுடைய சந்நிதியில் முழங்காலை முடக்குகிற அனுபவம் இருக்கிறதா? தேவனுடைய சந்நிதியில் காத்திருக்கிற பழக்கம் இருக்கிறதா?
கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களையும் ஆண்டவர் ஓரேப் என்னும் கண்மலையாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். அந்த தேவனுடைய சந்நிதியில் வைத்து நீங்க எதெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்க, இல்லாட்டி யாரெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்க. நீங்க யாரை எந்த காரியத்துக்கு எதுக்கு ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவர்களை ஆண்டவரே வேவு பார்க்க போகிறார். ஆண்டவரே அவர்களை விசாரிக்க போகிறார். ஆண்டவரே இறங்கி உங்களுக்காக அவரே காரியத்தை செயல்படுத்த போகிறார். இதுதான் தேவனுடைய செயல். அப்படியானால் இந்த ஓரேப் என்னும் கண்மலை என்பது அது நிற்கிற இடம், அது நல்ல ஒரு தேவனுடைய சந்நிதி. அந்த சந்நிதி என்று சொன்னால் அவரிடத்தில் ஒப்புவித்து விடுதல். அந்த ஒப்புவிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னா அடுத்து மற்ற எல்லா காரியத்தையும் அவரே பார்த்து கொள்வார், அவரே மேற்போட்டு கொள்வார். இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. வேலை செய்யற இடத்துல பயங்கர பிரச்சனையா, பொறாமையில எழும்பி முறுமுறுக்கிறாங்களாம், இல்லாட்டி கர்த்தர்னால ஊழியம் செய்யற இடத்துல கேலி கிண்டலும் இருக்குதா, எள்ளி நகையாடி நையாண்டி பண்ணுகிறார்களாம், நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அவர்களை, அந்த சூழ்நிலையை, அந்த மனிதர்களை, அவருடைய கிரியைகளை நீங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் சொல்றேன், உங்களை எஸ்ராவை போல ஆழமான வேத பண்டிதனாக தேவன் மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ஓரேப் என்னும் கண்மலை என்று சொன்னா, ஒன்று அது தேவனுடைய பர்வதம், தேவனுடைய மனிதர்கள் தேவனிடத்தில் ஏறி போகிற இடம். இரண்டாவது, இந்த ஓரேப் என்னும் கண்மலை என்பது எதை குறிக்கிறது? அது கர்த்தர் நிற்கிற இடம். அவர் நிற்கிற இடத்துக்கு பேர் கர்த்தருடைய சந்நிதி என்று பெயர். அந்த சந்நிதி என்பது நம்முடைய பாரங்களை எல்லாம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்பது. இந்த நல்ல ஸ்லாக்கியத்தின் அனுபவத்திலே தேவன் உங்களை நடத்துவாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்ததாக இந்த ஓரேப் என்னும் கண்மலையை குறித்த ஒரு வித்தியாசமான சம்பவத்தை வேதத்திலிருந்து உங்களுக்காக காண்பிக்கிறேன், கவனிங்கள். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாத்திரையாகமம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் ஓரேப் மலை அருகே தங்கள் ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தேவ சுத்திரம் ஓரேப் என்னும் கண்மலை என்று சொன்னால் அது தேவனுடைய பர்வதம் மட்டும் கிடையாது, அது கர்த்தர் நிற்கிற இடம் மட்டும் கிடையாது, அது மனிதர்களையே மாற்றுகிற இடம். அதுதான் ஓரேப் என்னும் கண்மலை. இங்கு வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் சேர்ந்து தங்கள் ஆபரணங்களை ஓரேப்பிலே கலட்டி போட்டார்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆபரணங்களை கலட்டி போடுகிற அனுபவம் எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவே. இந்த ஆபரணங்களை கலற்றுதல் என்பது எதற்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்க வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திரை 33:5. ஏனென்றால் நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், நான் ஒரு நிமிஷத்தில் உங்கள் நடுவில் எழும்பி உங்களை நிர்மூலம் பண்ணுவேன். ஆகையால் நீங்கள் போட்டிருக்கிற உங்கள் ஆபரணங்களை கலற்றி போடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செய்ய வேண்டியதை அறிவேன் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல் என்று கர்த்தர் மோசேயோடு சொல்லி இருந்தார். ஆமென். இந்த ஓரேப் பர்வதத்துலதான்
இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். இந்த ஆபரணங்களை கலற்றி போட்டது எதை குறிக்கிறது? அந்த யாத்திரை 33:5 அழகாய் சொல்லுகிறது, வணங்கா கழுத்துள்ள தன்மையை குறிக்கிறது. யாருக்கும் மடிகிறது கிடையாது, ஒருவருக்கும் கீழ்படுகிறது கிடையாது, என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்களுடைய பேச்சு மட்டுமே பெருமையாக இருக்கும், அவர்களுடைய செயல் மட்டுமே பிரதானமாய் காண்பிப்பார்கள். மற்றவர்களுடைய இருதயம் காயப்படுமே, மற்றவருடைய உள்ளங்கள் வருத்தப்படுமே, ஐயோ அவர்கள் என்ன நினைப்பார்கள், அது யோசிக்கிறதே கிடையாது. இப்படிப்பட்டவர்களுக்கு பேதான் வணங்கா கழுத்துள்ளவர்கள். அதனால தான் 6ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் ஒரே என்னும் பர்வதத்திலே தங்கள் ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள். எனக்கன்பான தேவச்சனமே, இந்த ஆபரணங்களை கலற்றி போட்டார்கள் என்கிற வார்த்தையை வச்சுக்கொண்டு இன்னைக்கு பலவிதமான உபதேசங்கள் வருகிறது. நீ நகையை போடக்கூடாது, ஜொல்லை போடக்கூடாது, தோடு போடக்கூடாது, செயின் போடக்கூடாது, மூக்குத்தி போடக்கூடாது, பிரஸ்லெட் போடக்கூடாது, வாட்ச் போடக்கூடாது, ஓசத்துல தங்கத்துல போடக்கூடாது, கொலுசு போடக்கூடாது, செயின் போடக்கூடாது, ரிங்கு போடக்கூடாது, மோதிரம் போடக்கூடாதுன்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு சொல்லப்படுகிற சூத்திரம் நூதன உபதேசங்கள், குறிப்பாய் தன் விருப்ப உபதேசங்கள் இங்கு திணிக்கப்படுகிறது. ஆனா ஆபரணங்களை கலட்டுதல் என்பது எதை குறிக்கிறது? வணங்கா கழுத்துள்ள தன்மையை மாற்றி யாருக்கும் இணங்குகிறதும் இறங்குகிறதுமான ஒரு தெய்வீக சுபாவத்தை அணிந்து கொள்ளுவதை காண்பிக்கிறது. இதுதான் ஆபரணங்களை கலற்றி போடுறது. இன்றைக்கு இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், பலர் தேவனுடைய வார்த்தைக்கு தங்கள் கழுத்தை சாய்ப்பது கிடையாது, தேவனுடைய உபதேசத்துக்கு தங்கள் கழுத்தை சாய்ப்பது கிடையாது. வீட்டிலே உள்ளவர்கள் சொன்னால் அந்த வார்த்தைக்கு இணங்குவது கிடையாது. தேவ மனுஷன், தேவனுடைய ஊழியக்காரன் அல்லது தேவனுடைய சமூகத்திலிருந்து ஒரு ஆலோசனை வருகிறது, இதற்கு கீழ்ப்படியுங்கள், செய்யுங்கள் என்று சொன்னால் செய்வது கிடையாது. இது எல்லாமே வணங்கா கழுத்துள்ள தன்மை. அதனாலதான் மோசே சொல்றான், நீங்க உங்க கர்த்தர் ஆபரணங்களை கலட்டி போடுங்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த ஆபரணங்கள் என்றால் என்ன? இந்த ஆபரணங்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு அழகாய் காண்பிக்கிற ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஓசியா 2:13. அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்துக் கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆபரணம் என்பது எதை குறிக்கிறது? முதலாவது வணங்கா கழுத்துள்ள மேட்டிமையை காண்பிக்கிறது. இந்த ஆபரணம் என்பது இரண்டாவது எதை குறிக்கிறது? ஓசியா 2:13 சொல்லுகிறது, ஓ கர்த்தர் நல்லவன், அவர்கள் என்னை மறந்து போன நாட்கள், தேவனை மறந்து போகிற நாட்கள். ஆபரணங்கள் வந்துருச்சு, நகை வந்துருச்சு, நல்ல சுத்திரம் விலை உயர்ந்த பொருட்கள் வந்துருச்சு. அப்படினால அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனை மறந்து போகிறார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஊழியத்திலே நடந்த ஒரு சம்பவம் என் இருதயத்தை வெகுவாய் காயப்படுத்தின ஒரு சம்பவம். ஒரு அருமையான சகோதரன் மூச்சுக்கு 300 தடவை பாஸ்டர் 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 அப்படிம்பார். அப்புறம் நான் எங்க போறேனோ உடனே எங்க வந்து பார்க்க வருவார். அப்புறம் எனக்கு தங்குவதற்கான காரியங்களை செய்வது எல்லாம்.
பல இடங்களுக்கு கூப்பிட்டு போய் ரொம்ப அன்பாய் விசாரிப்பதெல்லாம் இருந்தது. ஒரு நாள் வந்தது, அவருக்கு ஒரு காரியம் நடப்பதற்காக ஜெபிக்க சொல்லியிருந்தார். சரி என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபித்தோம். ஒரு நாள் 2 நாள் பல நாட்கள் அவருடைய ஸ்தலத்திலேயே இருந்து போராடி ஜெபம் பண்ணி ஆண்டோட வார்த்தையை சொல்லிட்டு கடந்து வந்து நடந்த சம்பவம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அவருக்கு எந்த காரியத்துக்காக ஜெபிச்சமோ அந்த காரியம் வாய்த்தது. அப்படியே நடந்தது. அவருக்கு ஒரே ஆச்சரியம். 1 2 அல்ல, ஆண்டவர் நம்ம ஜெபிச்சது 1 ஒரு காரியத்துக்கு, ஆனால் ஆண்டவர் செய்து 3 4 காரியத்தில் ஒரு பெரிய சகாயத்தை கட்டிட்டார். அது அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் சிறையிருப்பை மாத்தி கர்த்தர் அந்த பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே இந்த ஓசியா 2:13 சொல்லுகிறபடி என்னை மறந்து போன நாட்கள் என்பதை போல இப்ப அந்த சகோதரன் நம்ம ஊழியத்தையும் மறந்தாச்சு, ஊழியக்காரனாக என்னையும் மறந்தாச்சு. இது எல்லாத்த விட எனக்கு ரொம்ப துக்கம் என்னன்னா, அவங்க என் கண்ணு பார்க்க, என் வாய் சொல்ல, அவங்களுக்கு கர்த்தர் செய்த காரியம் எத்தனையோ, ஆனா அது எல்லாத்தையும் மறந்தாச்சு. இதுக்கு பேர் தாங்க ஆபரணம். தேவனை மறக்கிற சுபாவத்தை வச்சுக்கிட்டு, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கடின கழுத்தை காட்டுறதை வச்சுக்கிட்டு அதை சொல்கிறோம். நாம் ஓரே பருவதம் நான், ஓரே கண்மலை நான் என்று சொல்லுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. அதே சமயத்தில் தெளிவா சொல்லுற, ஆபரணங்களை இஸ்ரவேல் புத்திரர் கலட்டி போட்டார்கள் என்று சொல்லி இந்த வார்த்தை எடுத்துக்கொண்டு நமக்கு விருப்பமானபடி அதை மாற்றி பேசுவதும் தேவனுடைய வேதத்துக்கு எதிரானது. ஆபரணங்களை கலற்றி போடுதல் என்பது முதலாவது வணங்கா கழுத்துக்களை மாற்றுவது. ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 2வது சோத்திர தேவனை மறக்காமல் இருப்பது. இந்த 2 ரொம்ப முக்கியமான காரியம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை உங்க ஜீவியத்திலே இருக்கிறதா என்று சொல்லி கொஞ்சம் கவனி. இப்படிப்பட்ட நல்ல ஒரு பிரதிஷ்டை உங்க வாழ்க்கையில் இருக்குதா? வணங்கா கழுத்து இல்லாத ஒரு பிள்ளையாத்தான் கர்த்தரனை வச்சிருக்காரு சொல்ல முடியுமா? ஓ கர்த்தர் மகிமையுடன் நான் தேவனை மறக்கிறதே கிடையாது, தேவனுடைய சமூகத்தை மறக்கிறதே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த தேவனுடைய சமூகத்துல ஆபரணங்களை கலற்றி போடுவதை போல, ஓ கர்த்தர் நல்லவை, நம்முடைய வணங்கா கழுத்துள்ள தன்மைகளை கலற்றி போட வேண்டும். ஓ தேவனை மறக்கிறது, வேதத்தை மறக்கிறதான அந்த அனுபவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படி வரும்போது தான் ஓ கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை ஆசீர்வதித்து அவரே நம்மை அலங்கரிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்போ இந்த ஆபரணங்களை இஸ்ரவேல் புத்திரர் அந்த ஓரேப் என்னும் கன்மலையிலே கலற்றி போட்டார்கள் என்று பார்த்தோம். இந்த கலற்றி போடுகிற அனுபவம் 3வதாக எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன் வேதத்திலே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 நாளாகவும் 32:27. எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளை. இப்போ இந்த ஆபரணம் 3 அடுத்து என்ன ஆபரணமா மாறுது பாருங்க. வினோதமான ஆபரணம், வினோதமான ஆபரணம். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை ஆபரணமா வச்சா ஆபரணமா இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா
வினோதமான ஆபரணமாக மாறக்கூடாது. அதுதான் இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தின் சத்தியமா இருக்கிறது. அந்த வினோதமான ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வினோதமான சுபாவம் எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவை. இந்த வினோதமான காரியம் எதை செய்வதா இருக்கிறது? அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய சபைக்கு இடரலை கொண்டு வருகிறதா இருக்கு. இந்த வினோதத்தை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 58 சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 58:5. பாம்பாட்டிகள் வினோதமாய் ஊதினாலும் அவர்கள் ஊதும் சத்தத்திற்கு செவி கொடாதபடிக்கு தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஓரேப் என்னும் கண்மலையிலே ஆபரணங்களை கலட்டி போட்டார்கள். அதுக்கு முதல் காரணம், அந்த கலட்டி போட்டதுனாலே அது வரைக்கும் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தவர்கள் இணங்குகிறவர்களாய் மாறினார்கள். இரண்டாவதாக, இந்த ஓரே பருவத்தில் ஆபரணத்தை கலட்டி போடுவது தேவனை மறக்காமல் இருப்பது. ஆனா இங்க மூன்றாவது, அந்த ஆபரணத்தை கலட்டி போடுவது ஓ எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. வினோதமாய் மகிழியை ஊதினாலும் செவிட்டு விரியனை போல இருக்கிற ஒரு அனுபவம். ஐயோ பாவம். இந்த மோசை நடத்தின ஜனங்களுக்குள், இஸ்ரவேலருக்குள் பாருங்க, ஒரு கூட்டம் வணங்கா கழுத்துள்ள கூட்டமா இருக்குது, ஒரு கூட்டம் கர்த்தரையே மறந்து போன கூட்டமா இருக்குது. இப்ப மூணாவது ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இந்த கூட்டம் செவிட்டு விரியனுடைய கூட்டம். எவ்வளவு பயங்கரம், எவ்வளவு பரிதாபம் பாருங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை வச்சுதான் மோசே ஊழியத்தை செய்தான். ஆனா நல்லா கவனிங்க, இந்த வணங்கா கழுத்து தன்மை, தேவனை மறக்கிற தன்மை, ஓ செவிட்டு விரியனை போல நடிக்கிற தன்மை, இதெல்லாம் நம்மளை விட்டு மாறணும். ஏன்னாக்கா 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறபடி, ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் உங்களை புதிய சிருஷ்டியாய் மாற்ற விரும்புகிறார். அவர் மாற்றணும் அப்படின்னாக்கா நாம் ஆபரணங்களை கலட்டி போட வேண்டும். ஆபரணம் என்கிற வணங்கா கழுத்து தன்மை மாறணும். ஆபரணம் என்கிற தேவனை மறக்கிற தன்மை முழுவதுமா மாறணும். ஆபரணம் என்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிற தன்மைகள் முழுவதுமா மாறணும். அவர்கள்தான் தேவனால் உயர்த்தப்படுவார்கள், அவர்கள்தான் தேவனால் கனப்படுத்தப்படுவார்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. கடைசியாக இந்த ஓரேப் என்னும் கண்மலையானது எதை குறிக்கிறதா இருக்கிறது? ஒரு சத்தியத்தை வசனத்திலிருந்து உங்களுக்கு காண்பித்து விட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 4:15 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உன்னோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. அல்லேலூயா. இந்த ஓரேப் என்னும் கண்மலை 4வதாக எதை குறிக்கிறது? ஓ சுத்திரம், உன்னோட பேசின நாள். ஓ கர்த்தர், அது கர்த்தர் பேசுகிற இடம், கர்த்தர் பேசுகிற இடம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இந்த நம்மோடு தேவன் பேசுகிற அந்த ஒரு அனுபவம் நம்மளோட வாழ்க்கையில வரணும். அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நாம் மாத்திரம் தேவனோடு பேசுவது நல்ல ஒரு ஜீவியம் கிடையாது. நாம் மாத்திரம் தேவனிடத்தில் எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருப்பது நல்ல காரியமும் கிடையாது. ஆனா நம்மளுடைய ஜெபத்துக்கு நாம் தெரிவிப்பதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வரணும், தேவனிடத்திலிருந்து உத்தரவு வரணும். உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் போய் தேவனோடு பேசாவிட்டால் ஆண்டவர் வானத்திட்டு பேச ஆரம்பிப்பார், பூமிட்டு பேச ஆரம்பிச்சிருவார்.
ஏசாயாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 2 ஏசாயா 1:2. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. சொல்கிறோம், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, ஓரேப் என்னும் கன்மலை என்பது 4வதாக அது தேவன் பேசுகிற ஒரு கன்மலை. தம்முடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் உத்தரவு அருளுகிற ஒரு கன்மலை. அங்க இருந்து தேவன் எப்படி பேசுகிறார்? அக்கினியின் நடுவுல இருந்து பேசுகிறார். நெருப்பு எரிகிற நெருப்புக்கு நடுவுல இருந்து கர்த்தர் பேசுகிறார். இந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாம் ஆவிக்குரிய அனுபவத்திலும் பரிசுத்தாவின் அபிஷேகத்திலும் ஊழியத்திலும் மேலே முன்னேறலாம். ஆனால் அது ஒரு ஊழியக்காரனா நான் சொல்றேன், கர்த்தர் நல்லவை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் ஆபரணங்களை ஓரேப் என்னும் கன்மலை அண்டையில் கலற்றி போட்டதை போல உங்க இருதயத்தில் இருக்கிற மகா விசனங்களை கலற்றி போடுங்க. உள்ளத்தில் இருக்கிற துக்கங்களை கலற்றி போடுங்க. என்ன நடக்கும் என்கிற ஆதங்கத்தை கலற்றி போடுங்க. வணங்கா கழுத்துகளை கலற்றி போடுங்க. தேவனை மறக்கிற அனுபவத்தை கலற்றி போடுங்க. செவி கொடுக்காத செவிட்டு விரியனுடைய தன்மைகளை கலற்றி போடுங்க. அப்போ அந்த தேவன் புதிய 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 கிருபையினால் உங்களை நிரப்புவார். இந்த ஓரேப் என்னும் கன்மலையின் இந்த மகா பாக்கியம், இந்த அருமையான கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக கர்த்தராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இந்த ஓரேப் என்னும் கன்மலைக்குள் இப்படிப்பட்ட ரகசியங்களை வைத்திருக்கிறேன், என்னையும் இந்த ஓரேப் என்னும் கன்மலைக்கு கொண்டு சொல்லும் ஆண்டவரே. நான் தனித்திருந்து ஜெபிக்க, போராடி ஜெபிக்க, ஆண்டவரே, யாரும் இல்லாத இடத்துல போய் ஜெபிக்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க. என் ஜீவியத்துல ஆவரணங்களை கலட்ட வேண்டிய நிலைமை இருந்தா நான் தயங்கவே மாட்டேன் ஆண்டவரே. உடனே கலற்றுகிறேன். வணங்கா கழுத்து என்கிற ஆபரணத்தை கலற்றுகிறேன் ஆண்டவரே. தேவனை மறக்கக்கூடிய அனுபவம் என்கிற ஆண்டவரே அந்த ஆபரணங்களை கலற்றுகிறேன் ஆண்டவரே. செவிட்டு விரியனை போல இருக்கிற அந்த ஆபரணத்தை கலற்றுகிறேன் ஆண்டவரே. இன்று முதல் என்னோடு பேசும், மோசையோடு பேசினவரே என்னோடு பேசும் என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லா சோதரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த காலை நேரத்திலே ஓரேப் என்னும் கன்மலையை குறித்து ஆண்டவர் பேசின 4 காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த 4 காரியங்களும் ஆம் என்றும் ஆமென் என்று பலிக்கட்டும், அப்படியே நிறைவேறட்டும். ஆண்டவருடைய அபிஷேகத்தின் கிருபை கூட இருந்து ஆண்டவருடைய அக்கினியின் நடுவில் இருந்து அந்த ஓரேப் என்னும் கன்மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிறவர் அல்லவா. இதோ இந்த ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளிடத்திலும் இந்த அக்கினிக்கு நடுவே அனல் பற்றுகிற தெய்வனாய் வெளிப்பட போயிருக்காக ஸ்தோத்திரம். அபிஷேகம் கூட இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் நடத்துவீராக தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.